நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. வர வர இந்த மலர் போக்கே சரியில்லை கேட்டியா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன மாதிரி இருக்கவங்களை பார்த்தேன், எனக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுது. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காட்டி. ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன். ஒரே டென்ஷனாக இருக்குது. இந்த வீட்டு ஆம்பளைய கிட்ட சொல்லவும் முடியலை. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம மேலே தான் கோவத்தை காட்டுவானுங்க. ஆமாட்டி பெரிய பொண்ணு, என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டே இருக்கட்டும். சரியான நேரம் பார்த்து மாமா கிட்ட சொல்லிடலாம், சரியா? ஆமாம் டீராணி. இந்த கொசுறு எதுக்கிட்டு இங்கே வந்துச்சுது? ஆத்தி இவளா? கொஞ்சம் நேரம் கழிச்சே வந்திருக்கலாம் போலுக்கே. இவாக்கிட்டால நம்ம வாயை கொடுக்க முடியாது. வாசமா வந்து சிக்கிட்டோமோ. எதுக்கு டிவி வந்திருக்கான்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இந்த வீட்டில் யார் வந்தாலும் பயமா இருக்குது. விடுட்டி, இவனை நான் பார்த்துக்கிடுவேன். இன்னைக்கு ஒரு வழி ஆக போறான் பாரு. என்ன வேணும்? யாரை தேடி வந்தியா? அது அது வந்து நான் உன்கிட்ட பேச மாட்டேன், கேட்டியா? ஏன் பேச மாட்டியா? அப்படி என்ன நடந்து போச்சுது? இல்லை தெரியாம தான் கேட்கேன். அப்படி என்ன நடந்து போச்சுதுன்னு? அது ஒன்றும் நடக்கலையே. பரவி எனத்துக்கு பேச மாட்டியா? அதெல்லாம் அப்படித்தான். உன்கிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, கேட்டியா? சரி சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. நல்லாத்தையும் பேசுதா. இந்த அர்ஜுன் கதி இன்னைக்கு அதோ கதிவேன். ஐயோ, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவளே வந்து எதிர்த்து நிற்கா. என்ன மசன்னு சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்புங்க. எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு. அப்படி என்ன வேலை பார்க்க போறியா? இந்த வீட்டுக்குள்ளேயே ரவுண்ட் அடிப்பியா? அப்படி இல்லைன்னா வெளியே போயிட்டு தேட வைப்பியா? இதை தவிர உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு அப்பாவியை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு நிற்பியா? நல்லா தாண்டி பேசுதான் இவனா. அதான் கேட்டுக்கிட்டே நிற்கோம்ல. என்ன வேணும்னு இப்போ சொல்ல போறியல என்ன? இல்லை வெளியே போங்க. நீ ஏட்டி, நீ சும்மா இருட்டி. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எம்பிட்டு வாய் அடிக்கா? ஆமாம், இவ வாயே பேச மாட்டான். குண்டு போட்டுருவேன் பார்த்துக்க. அது இவன் இன்னைக்கு வேண்டாத வேலை பார்த்துவா போலுக்கே. இவாளை தான் பார்க்க வந்தன்னு மட்டும் தெரிஞ்சது நம்மளை பொண்ணே போட்டுருவா. சொல்ல வேண்டியதானே. வந்து மசம் நின்றுக்கிட்டு இருக்கான். உன்னை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லலால. இங்கே என்ன நடக்குது? ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நிற்பான். எரும மாடு. இங்கே என்ன டீ நடக்குது? அதான் கேட்டுக்கிட்டே நிற்கம்ல. என்ன வேணும்? ஆமா தாயே, ஒன்றும் வேணாம். நான் சும்மாத்தே வந்தேன். சும்மா வந்தியலா? எதுக்கு? ஏட்டி, அவன் தான் சொல்லிட்டான்ல டீ. அவன் சும்மா தான் வந்திருக்கானு. பறவு எனத்துக்கு புழு புழுந்துக்கிட்டு இருக்கவ. நீ சும்மா இருட்டி. இந்த மாதிரி இருக்கிறவனுங்களை நம்பவே கூடாது, கேட்டியா? ஆமாம். அது இந்த பயபிள்ளைக சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுங்களே. ஏட்டி ராணி, உனக்கு என்ன டீ ஆச்சுது? ஏன் இப்படி பேசிக்கிட்டு நிற்க? என்னாச்சு சிவா? ஏன் என்னை இங்கே வர சொன்ன? சொல்லியிருந்தா வீட்டுக்கே வந்திருப்பேன்ல. அது ஒன்றும் இல்லத்த, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அதான் இங்கே வர சொன்னேன். சரிப்பா, அப்படி என்ன தலை போகிற காரியம்? அது வீட்டுக்கே வந்து பேசியிருக்கலாமே. இது வீட்டில் பேசுகிற விஷயம் இல்லை. என்ன சொல்லுத? நீ சொல்லுவது எதுவும் எனக்கு புரியலையே. அத்தை, இப்போ நான் உங்களை இங்கே கூப்பிட்டு பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, கேட்டீங்களா? ஏன் மலருக்கே தெரியக்கூடாது. என்னப்பா சிவா சொல்லுத? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? இல்லை மலர் ஏதாவது வேண்டாத வேலை எதுவும் பார்த்துட்டாளா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரிப்பா சிவா. அது அது வந்து என்னாச்சுது? நீ கேட்க வந்ததை கேளு. எனக்கு தெரிஞ்சா சொல்ல போகிறேன். மலர் உங்களுக்கு ஒரே பொண்ணா? என்ன சிவா இப்படி கேட்டுட்ட? மலர் எனக்கு ஒரே பொண்ணு தான். எங்கள் குடும்பத்துக்கு ஒரே வாரிசு. நல்லா யோசிச்சு பாருங்க, மலர் ஒரு பொண்ணு தானா? ஆமாம் மாப்பிள்ள. ஏன் உங்களுக்கு இப்படி சந்தேகம் வந்துட்டு? மலரும் ஒரே பொண்ணு தான், எங்கள் குடும்பத்து வாரிசு. அது மட்டும் இல்லை, அவ அது அது வந்து ஐயோ உளறிட்டோமோ. சமாளிப்போம். என்னத்த சொல்ல வந்தியா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அவ ரொம்ப வெள்ளை மீன் சொல்ல வந்தேன் பார்த்துக்கோங்க.
வேற ஒன்றும் இல்லை, அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஓ, நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயோ மாப்பிள்ள, நான் தான் சொல்லுதேன்ல, மலரு எனக்கு ஒரே பொண்ணு தான். ஆனால் திருப்பி திருப்பி எதுக்கு இதையே கேட்குறிய? என்னாச்சுது மாப்பிள்ள? ஏன் திடீர்னு இவங்க ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம விட்டாங்க? இவங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. கண்டுபிடிக்க. மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. என்னாச்சுது? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கேன். அது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த, சும்மா தான் கேட்டேன். இல்லை மாப்பிள்ள, நீங்கள் இப்படி காரணம் இல்லாமல் பேச மாட்டீங்களே, அதான் கேட்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைத்த, எப்போ பாரு உங்கள் பொண்ணு தொலைஞ்சு போயிடுதா, அதே இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணு உங்களுக்கு இருக்காளான்னு கேட்கேன். ஓ, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, அவ சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் வாழ்த்தனா அதிகம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தான். அது வந்து என்னால் சமாளிக்க முடியலத்த. இப்போ வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. நான் போய் பார்த்துக்கிடுதே மாப்பிள்ள. ஆமாம் ஆமாம், நம்ம பேசுனது யாருக்கும் தெரிய வேணாம், மலருக்கு கூட தெரியக்கூடாது, கேட்டீங்களா? சரி மாப்பிள்ள. வாங்களேன், நானே இறக்கி விட்டுருதேன். இல்லை இல்லை வேணாம், நீங்கள் பக்கத்தில் தானே, இப்படி பொடி நிறைய நடந்து போயிடுதே. இல்லத்த, சிரமப்பட வேணாம், நான் கொண்டு போய் விட்டுருதேன்னு சொல்லுதேன். அதான் நான் போய்க்கிறதேன்னு சொல்லிதில்ல மாப்பிள்ள. உங்களுக்கு வேலை ஏதாவது இருக்க போகுது, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நான் போய் மலர் ஒரு எட்டு பார்த்துட்டு கிளம்புதேன். எங்க? ஊருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டில் இருங்க, நான் வந்து பார்த்துக்கிடுதேன். இன்னும் நிறைய உங்ககிட்ட பேசணும். இல்லை மாப்பிள்ள, போட்டது போட்டபடி கிடக்கு. தோட்டத்தில் வேற வரப்பு வெட்டணும், பண்ணையாட்கள் வேற வந்திருப்பாவ. அவர் வேற ஊரில் இல்லை, கேட்டீங்களா? மாமா ஊரில் இல்லையா? ஆமாம் மாப்பிள்ள. எங்கே போனாவ? அது என்கிட்ட சொல்லிட்டு போல, எங்கே போகிறவ வரவன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. சரி சரி விடுங்க, நான் பார்த்துக்கிடுதேன். அர்ஜுனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வர சொல்லுதேன், நீங்கள் வீட்டில் இருங்க. இல்லை மாப்பிள்ள, அது வந்து அதான் சொல்லுதேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன்னு சொன்னேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுதேன். சரி. ஏட்டி ராணி விடுட்டி. நீ பேசாம இருட்டி. இவனுக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு எப்படி பேசதான் பாரு. இன்னைக்கு இந்த பாயபிளை சும்மா விட போறதில்ல. ஆமாம் ஆமாம், இவாளெல்லாம் பேசவே மாட்டா, கேட்டீங்களா? வாயாடி வாயாடி. யாரை பார்த்து வாயாடின்னு சொல்லுத? நீதான் வாயாடி. ஆமாம் ஆமாம் சொன்னாவ, உன்னை பார்த்தாலே தெரியாது, பாட்டிக்காடு. வேணாம். ஐயோ அர்ஜுன், அவ தான் வாயடிக்கான்னு தெரியுதுல்ல, நீங்களாவது கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன். நான் என்ன பண்ணேன் அண்ணி? பாத்தியல்ல, சரிக்கு சரி நின்று வாயடிக்கா. இவா தான் எப்போ வந்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே கிடக்கா. கொல்ல பேத்துருவேன் பார்த்துக்க. அவா இவான்னு பேசுனா அப்படிதாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? போடா. போடாவா? அப்படிதான்டா பேசுவேன், என்ன பண்ண முடியும்? இவ உண்மையிலேயே சண்டை போடுவாளா இல்லை அவனை வெறுப்பேத்தி பார்க்காளா? ஆத்தி, இவா பக்கத்தில் இனி நிற்கக்கூடாது. இவளாச்சு அவனாச்சு, நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதே. இல்லைன்னா இந்த வீட்டு பயபிள்ளைக பார்த்துச்சுக்க, நம்மளையும் சேர்த்து சத்தம் போடுவானுங்க. ஏட்டி பெரிய பொண்ணு, இது உனக்கு தேவையா? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். பக்கத்துலேயே நின்னவங்க போயிட்டாவ. யாருமே இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி பார்க்குறியா? சும்மா எம்பட்டு நேரம் எம்பட்டு வாய் அடிச்சவ, இப்போ பேசிட்டு பார்ப்போம். அது வந்து நான் என்ன ஒரு பக்கமாக வாயி கொளருது? அது வந்து நானும் போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே நிற்கேன், எம்பட்டு வாய் பேசினவ. ஆத்தி, இந்த உலகத்துல இப்படியும் பேசுறவங்கள இன்னைக்கு தான்ப்பா பார்த்துருக்கேன். என்ன பேச்சு? சும்மா இருங்க. என்ன டீ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி சின்னுங்கிறவ, அன்னி போனதும் பேச்சையே காணோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட நீ ஏதோ சொல்ல வரேன்னு நினைக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்லணும்? பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன சொன்ன? ஆத்தி மாமா வராங்க. நான் இல்லைனே. பயந்தாங்கொழி. எங்க அன்னை வரேன்னு சொன்னா, யாரையும் காணல. ஏட்டி ராணி எங்க போனா? ஓ, ஏமாத்திட்டு போயிட்டியோ? இன்னைக்கு என்கிட்ட தப்பிச்சிருக்கலாம்.
ஆனால் ஒரு நாள் வசமாக மாட்டுவ. அப்போ இருக்குது உனக்கு.